இவன் யாருக்குமே உதவி செய்ய மாட்டான். இந்த வார்த்தை அருணோட காதுல விழுந்தப்போ அவன் ரொம்ப சிரிச்சான். எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் என்ன அடிக்கடி சொல்லுவான். அவன் வீட்ல எல்லாம் இருந்துச்சு, பணம், வசதி, பொருள். ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் குறைவா இருந்துச்சு, அன்பும் கருணையும். ஒரு நாள் அருண் தனது வீட்டின் அருகே வண்டியில வந்துட்டு இருந்தான். அப்போ எதிர்பாராத விதமா ஒரு பெரிய கல்லுல மோதி கீழே விழுந்துட்டான். அவன் ரொம்ப காயமடைஞ்சு எழுந்திருக்க முடியாம திணறினான். சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே அவனை பார்த்தும் உதவாம போயிட்டாங்க. யாருமே அருகில வரல. அந்த நேரத்துல ஒரு வயசான பெரியவர் அவனிடம் வந்து மெதுவாக அவனை தூக்கி அருகில இருந்து திண்ணையில உட்கார வச்சாரு. பிறகு அவனுக்கு தண்ணீர் கொடுத்து, இப்ப எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சாரு. அந்த நிமிடத்துல அருணோட மனச மாறத் தொடங்குச்சு. நான் இதுவரை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல உதவி செய்யாம போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்பட்டான். அந்த அனுபவம் அவனுக்கு ஒரு பெரிய பாடமா இருந்துச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் அருண் முற்றிலுமா மாறினான். அவன் மத்தவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சான், அன்பா பேசினான். அந்த நாள் அருணோட வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமா மாறுச்சு. குறள்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. விளக்கம்: அன்பு இல்லாதவர்கள் சுயநலமாக இருப்பார்கள், அன்பு உள்ளவர்கள் பிறருக்காக வாழ்வார்கள்.